இப்போ பார்த்தீங்கன்னா பென் டெட்டனேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இது 3 பீஸாக உடஞ்சிருக்குது. ஸோ டேக்காக போட்டாச்சு. ஹலோ ஹண்டர்ஸ், நம்ம ஆல்ரெடி ஒரு 7 ராடு ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அதை தான் இப்போ எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பென்னு, ஷிமானோ, ஆல்ரவுண்டர், சோர் கேட்சுன்ட்டு நிறைய ராடுங்க இருந்தது. என்னால் முடிஞ்ச வரையும் ராடை ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ராடை ரெடி பண்ணுறதுக்காக நம்ம இப்போ வந்து ஒரு கார்பன் குச்சி வச்சுருக்கோம். இந்த கார்பன் குச்சி வச்சு தான் ரெடி பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு எப்படின்னு கேட்கலாம், சில பேருக்கு அது எப்படின்னு புரிஞ்சிருக்கலாம். அது எப்படி ரெடி பண்ணுன்றதை தெளிவாக காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கார்பன் லேயரை நம்ம கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ராடில் அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அளவுன்றது வந்து மேலே வச்சு எடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் ஃபைபர் ராடை. அதை கட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா இந்த டிப்பை வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக உடஞ்சதுனால இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால் உடஞ்ச இடத்துல இப்போ மாட்ட போகிறோம். அது எப்படின்றது வீடியோவில் தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம எடுத்த கார்பன் குச்சை வந்து முனையை நல்லா தேய்ச்சிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கார்பன் லேயர் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ராடுக்குள்ளே ஈஸியாக போகுது. அப்படி உங்களுக்கு இந்த ராடுக்குள்ளே இந்த மாதிரி போகலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த உப்பு காகிதம் அந்த எம்ஆர் ஷீட்டை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா அது கரையும். அது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி அதை உள்ளே அனுப்பலாம். அதனால் கட் பண்ணாதீங்க. இதை நல்லா எம்ஆர் ஷீட்டை போட்டு தேய்ச்சிங்கனாலே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அது குறுகலாயிடும். அதுக்கப்புறம் ராடுக்குள்ளே ஈஸியாக போகும். இப்போ 2 சைடும் பார்த்தீங்கன்னா அழகாக உள்ளே போயிடுச்சு. இப்படியே செட் பண்ணலாம், இருந்தாலும் ஒரு பயம். அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறோம். அது என்னன்றதை நீங்களே பாருங்கள். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது கரெக்டான அளவு கார்பன் லேயர் உள்ளே போகணும். லேயர் உள்ளே போனாலும் கார்பன் அந்த குச்சி வந்து வளையாமல் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி செட் பண்ணுன்றது ஒரு சின்ன டெமோவாக அஜித் ப்ரோ கொடுக்க போகிறாரு. ஸோ அதை தெளிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பென் டெட்டோனேட்டர் இந்த ராடை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். முதல்ல ஃபைபர் ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற ஃபைபர் இதுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி தேய்ச்சி ரெடி பண்ணி ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே. ஸோ இதில் வந்து லாக் பண்ணும்போது இந்த மாதிரி லாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். அகைன் இதுக்கு மேலே கொடுக்குற டேக்கை வந்து ஃபஸ்ட்டு அதை இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ராசஸில் வந்து நம்ம பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணி கரெக்டாக இதுக்கு நேராக ஆங்கிள் ஃபிட் ஆகுதான்னு பார்த்துடணும். ஸோ ஃபிட் ஆகிடுச்சுன்னா உள்ளே உக்காந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் வந்து இருக்க போகுது. ஸோ உள்ளே வந்து கம் அதாவது ஃபெவிக்விக் அந்த மாதிரி ஏதாவது மெட்டீரியல்ஸை ஊற்றி லாக் பண்ணிடுவோம். அஜித் ப்ரோ சொன்னது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அனபாண்டு. ஸோ அனபாண்டு, எம்ஆர் ஷீட்டு மொத்தமாக செலவுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 90 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே தான் ஆச்சு. எங்ககிட்ட கார்பன் குச்சி இருந்தது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உடஞ்ச ராடு அதெல்லாம் இருந்தது. அதை வச்சு தான் நாங்கள் ரெடி பண்ணோம். அதிகபட்சமாக நாங்கள் செலவு பண்ணது 100 ரூபா தான். ஏன்னா பிரைடும் எங்ககிட்ட இருந்தது, அதனால் சுத்தத்துக்கு பிரச்சனை இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ராடை செலவு இல்லாமல் பார்க்கலாம். ஒன்ஸ் ஒரு ராடு உடஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி செட் பண்ணால் கண்டிப்பாக உடைய வாய்ப்பு இருக்குது. நான் டேம் ஷூராக சொல்லலை இது ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லையான்றது. உடைய தான் செய்யும். ஒரு வாட்டி கண்ணாடி உடஞ்சதுன்னா திருப்பி ஒட்டினா உடைய தான் செய்யும். அது வீக்னஸாக தான் இருக்கும். ஆனாலும் நாங்கள் பண்ணுற இந்த மெத்தடில் மீனும் பிடிச்சி காமிக்க போகிறோம். ஸோ அந்த மீன் பிடிச்சி உடையாமல் ராடு எவ்வளோ நாள் தாங்குன்றது நம்ம சேனலை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோன்றதை உங்களுக்கு தெளிவாக வீடியோ போட்டு காமிக்கிறோம். இப்போ டிப்பு பகுதியை எதுக்காக இங்கே மாற்றோன்னா இதோட சைஸ் பத்தலை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா டிப்போட பகுதியை வந்து எம்ஆர் ஷீட்டில் லைட்டாக தேய்ச்சிட்டு உள்ளே அனுப்பிச்சோம். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சொருவிட்டு ஃபெவிக்விக் போட்டுட்டோம். இதுக்கு மேலேயும் நாங்கள் என்ன பண்ணோம்னா பிரைட் லைனை வச்சு சுற்றிட்டோம். அப்போ தான் அந்த டிப்பு வந்து நல்லா கிரிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி ராடை ரெடி பண்ணுறது சில பேர் தப்பு சொல்லலாம், ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க. இது எதனால் இந்த வீடியோ போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கடைகள் அமைவதில்லை. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இருக்குமான்றது இல்லை. அதனால தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெடி பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா பென் டெட்டனேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இது 3 பீஸாக உடஞ்சிருக்குது. ஸோ டேக்காக போட்டாச்சு. இது ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். செட் பண்ணி பார்ப்போம். அப்படியே மேலே தட்டி உடையதான். ஓகேவா? கவர் பண்ணு. ஸோ பக்காவாக இருக்குது. ஸோ இதோட ரிசல்ட் வீடியோவை பார்ப்போம். ஒன்றா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெடி பண்ணுறதில்ல. இது எப்படி ரெடி பண்ணமோ அதே மாதிரி தான் எல்லாமே ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது எந்த ஒரு மிஷின் ஃபினிஷிங்கும் கிடையாது, நம்ம ஹேண்ட்மேடாக பண்ணது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா
மிஷின் ஃபினிஷிங் வராது, நம்ம குவாலிட்டியாக பண்ணுன்றதுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டை பார்த்தா தான் தெரியும். ஒரு மீன் அடித்து ஏற்றாப்புறம் இதோட ரிசல்ட்டு தெரியும், பார்ப்போம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ராடை ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 7 ராடு ரெடி பண்ணணும்னு சொல்லி போட்டுருந்தோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 ராடு ரெடி பண்ணியிருக்கோம். மிச்சர் வந்து 2 பீஸாக உடஞ்சிருந்துருங்க. ஸோ வந்து இங்கே ஒரு டேக்கா கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாற்ற இடத்துல லைட்டாக விரிசல் மாதிரி இருந்தது, அதுக்கு கொஞ்சம் டேக்கா கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ராடு ரெடி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உடஞ்ச ராடில் சில ராடு மாற்ற முடியல. ஸோ அதுலேருந்து சில பீஸை வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம், சில கைட்ஸை மாற்றிருக்கோம். அதில் அது போன ராடில் மாற்ற முடியாத செகண்டில் நம்ம மற்ற ராடில் யூஸ் பண்ணியிருக்கோம், சில தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ இன்னொரு ராடு நம்மளுக்கு மிச்சமாகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக வந்து அப்படியே எல்லாமே கிழிச்சிச்சு. ஸோ அதை என்ன பண்ணியிருக்கோன்னா லைட்டாக கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கீழே கட் பண்ணி உள்ளே செட் பண்ணிட்டோம். இது நம்ம வந்து வேற ஆளுக்கு யூஸ் பண்ண முடியாது, வெறும் ஜிலேபிக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ராடுன்றதை பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுல. அடுத்தது ஸ்குவாட்ரம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் உடஞ்சிருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வேற ஆளுக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன், நான் தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. ஓரளவுக்கு உள்ளே தள்ளி போட்டிருக்கோம், பார்க்கறதுக்கு ஒரு அன்ஈஸியாக இருக்கும், பட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பென் டெட்டனேட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். ஸோ இந்த ராட் பண்ணது தான் ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ எப்படி உடஞ்சிருக்குன்றதுக்காக டேக்கா போட்டிருக்கோம், மேலே ஒரு கார்பன் லேயர் கொடுத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு உடையாது, பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபெக்டாக இந்த ராடு அமைஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 4000 ரூபா ராடு போச்சு, ரெடி பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் குவாலிட்டி ரெடி பண்ணது. அதேமாதிரி நம்ம 7 ராடு எடுத்திருந்தோம். 7 ராடில் எல்லா ராடும் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, 4 ராடு தான் ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ அதில் சில பொருட்களை எடுத்து இந்த ராடை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ டிப்பு மாற்றினோம், ஸோ சில கைட்ஸை மாற்றிருக்கோம். ஸோ இது எங்ககிட்ட இருந்த ராடு, அதனால் இதுக்கும் நல்ல யூஸ் ஆச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ பொருள் மிச்சமாக இருக்குது. இந்த மாதிரி கைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை வேறு எதுக்காக யூஸ் பண்ணலாம், இல்லை இதிலேயே உடையலாம். ஸோ அதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பியும் ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணலாம். இதெல்லாம் இந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கோம், நெக்ஸ்ட்டு வாட்டி நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.